பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் அதிகாரம் 7. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி, நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிகிரகம் பண்ணுவேன் என்றார். அதாவது இறைவன் அந்த பேழையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நோவா கிட்ட சொல்றாரு, நீ சுத்தமான மிருகங்கள்ல ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடியும், சுத்தமில்லாத மிருகங்கள் அதுல ஒவ்வொரு ஜோடும். சுத்தமான மிருகங்கள்னா நிறைய இருக்கு. சுத்தம் இல்லாத மிருகங்கள் பன்றி, அப்புறம் அசுத்தமான இந்த பாம்பு, அது மாதிரி சில வெரைட்டிஸ்லாம் இருக்கு. அதுல எல்லாமே அதெல்லாம் ஒன்றும், மற்றதெல்லாம் 7 சொல்றாரு. அப்புறமா ஆகாயத்து பறவைகள்ல சேவல், அப்புறம் எல்லாமே அது 7 ஜோடிகள் எடுத்துக்க சொல்றாரு. 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலுமா பூமியில மழை வருமா, 40 நாள் தொடர்ந்து அடிக்குமா. அதுல பூமியில இருக்கிற எல்லா விதமான ஜீவராசிகள், உயிரினங்கள் எல்லாமே இல்லாதபடிக்கு இறைவன் எல்லாத்தையும் அழித்திடுவேன், நிக்கிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. பின்பு பார்க்கலாம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதா இருந்தான். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. இந்த மாதிரி நோவாவுக்கு அவர் சொன்னபடி எல்லாம் செஞ்சான். அப்படியே அவர் சொல்றது அப்படியே அச்சிப்படையாம செய்யக்கூடிய ஒரு சுத்தமான ஒரு மனுஷன். அவர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மிருகங்கள் எல்லாம் தானாவே அந்த பேழைக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு, ஜோடி ஜோடியா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நோவாவுக்கு கிட்டத்தட்ட வயசு 600 இயர்ஸா இருந்தது. ஆணும் பெண்ணும் ஜோடி ஜோடியாக நோவா பேழைக்குள்ளே குட்பட்டன. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. 7 நாள் ஆனதுக்கு அப்புறமா பூமியில மழை பெய்ய ஆரம்பிச்சது. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தில் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இந்த மாதிரி ஒரு 2 மாசம் கழிச்சு மழை பெய்ஞ்சு மகா ஊற்றுக்கண்கள், மிகப்பெரிய ஒரு மேகஸ்தம்பங்கள் மாதிரி அப்படியே இறங்குது, பெருசா திறந்து பிளந்து பூமி அப்படியே கும்பளிக்குது. அந்த 7 நாள் மழை தான் பெஞ்சிட்டே இருந்திருக்கு. இப்போ அப்படி வெள்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெரும் மழை பெய்தது. 40 days மழை பெஞ்சிட்டே இருக்கு. அன்றைய தினமே நோவாவின் குமாரராகிய சேசும் காமும் யாபேத்தும் அவர்களோட கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரனின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊறும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன.
இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே வைத்து கதவை அடைத்தார். சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்க மனைவி, பிள்ளைகள், மருமகள்கள் எல்லாருமே உள்ள போனதுக்கு அப்புறம் மிருகங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. தானா உள்ள வந்து எல்லா ஜோடி ஜோடியா உள்ள வந்து அது இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் கதவை யார் அடைக்கிறா? தேவன் அந்த பேழையோட கதவை வெளிப்பக்கமா அடைக்கிறாரு. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமியின் மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பெருமழையானது ஜலத்தின் மேல் மிகுந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. 40 நாள் பெஞ்ச மழையில அந்த பேழை வந்து ஆட்டோமேட்டிக்கா மேலே போக ஆரம்பிச்சுது. இப்போ சுத்தி எங்க பார்த்தாலும் வெள்ளம், பூமி ஃபுல்லா அப்படியே நிறைஞ்சிருக்கு. அதிகமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனா பேழை மட்டும் மேலே மிதந்துகிட்டே இருக்கு. மூடப்பட்ட மலைகளும் மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிட்டு. அதாவது மலைகளே மூடிட்டு உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டாச்சு. அதுக்கும் மேல ஜலம் 15 முழத்துக்கு மேல இருக்கு. மலை எவரெஸ்ட் மலைக்கும் மேல இருக்கும் போல. அப்பொழுது மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் ஊரும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியில் சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் ஆண்டு போயின. இப்போ பூமியில பிறந்த எல்லா ஜீவ சுவாசம் உள்ள எல்லா மிருகங்களும் இறந்துடுச்சு. எதுவுமே அங்க உயிர் வாழ. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிகிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையிலிருந்து உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. பூமியில் இருந்த எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஆனா நோவாவும் அவன் பேழைக்குள்ள இருந்தவர்கள் மட்டுமே பாதுகாக்கப்பட்டாங்க. ஜலம் பூமியின் மேல் 40 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. ஆமேன். 40 நாளும் பூமியில மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. அந்த தண்ணி வந்து வத்தவே இல்லை, அப்படியே இருந்திருக்கு. இந்த அதிகாரம் முடிஞ்சிடுச்சு. ஆமேன்.